ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேம் வரதுக்கு நம்ம இது ஆமா, பண்ணியிருப்போம். ஆமா. வந்ததுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது வந்து ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்பிள் வில் ரிலேட் டூ இட். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஃபேம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆமா. ஸோ அதுக்கு காரணம் என்ன சுத்தி இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஒரு காலேஜ் கல்ச்சுரல் போனோம்னா, அந்த அந்த கத்துறது, அந்த ஃபேமு அதெல்லாம் இருக்கும். பட் அங்கிருந்து இறங்குனோம்னா, நம்ம யார் கூட இருக்கோன்றது தானே அந்த ஃபேம நாம அனுபவிக்கிறோமா இல்லையான்றது. ஸோ அங்கேருந்து வந்தேன்னா, அதே ரூம், அதே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. ஸோ நான் ஒருத்தன் மட்டும் போயிட்டு வருவேன். பட் ரூம்ல எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த ஜோன் இருக்கும். ஸோ அதனால அந்த அந்த ஃபேம் வந்து போய் பயங்கரமா நம்ம மண்டையில ஏறுற அளவு எனக்கு சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே அமைஞ்சது கிடையாது. ப்ளஸ் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஷோ முடிஞ்சோனையுமே சுத்தி இருப்பா. அண்ட் தென் பசங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இந்த ஈவென்ட்டுக்கு போறோம், ஒரு காலேஜுக்கு போறோம்னா, அங்க அந்த மொமெண்ட் மட்டும் தான். அந்த மொமெண்ட்ல இருந்து வந்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நார்மலா நம்ம யாரோ எப்படி இருந்தோமோ அதே தான்.